சிஏஏ சட்டத்திற்கு எதிராக போராடி உயிரிழந்தவர்களின் இரத்தக்கரை எடப்பாடி பழனிசாமி கையில் படிந்திருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் திமுக ஆட்சியில் லாக்அப் மரணங்களை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். சிறுபான்மை சமூகத்துக்கும் இலங்கை தமிழருக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய வகையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களவையில் ஆதரித்து அதை நிறைவேற துணை போன கட்சி தான் அதிமுக. அதை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய போராட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் மேலே தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டுச்சு. சுமார் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. இவங்களோட இரத்தக்கரை இன்றைக்கு அதிமுக கையில் தான் இருக்கு. புதுசா ஒரு கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின். இபிஎஸ் கையில் இரத்தக்கரை படித்துள்ளதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு. பாவம், என் கை சுத்தமா இருக்கு, நீங்களே சாட்சி. ஆனா கோவில் காவலாளி அஜித் குமார் அவர் மீது ஒரு திருட்டு குற்றச்சாட்டை சுமத்தி பொய் வழக்கு போட்டு விசாரணை என்ற பெயர்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறீங்களே, இதுதான் இரத்தக்கரை படிந்த கை திரு ஸ்டாலினுடைய கை. உண்மைதானே? ஒரு மாதத்திற்கு முன்பு மானாமதியில லாக்அப் டெத்து, இன்றைக்கு காவலால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்களே, இதுதான் இரத்தக்கரை படிந்த கை ஸ்டாலின் அவர்களே.